என் பின்னால ஒரு கூட்டமே இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். டேய், என்னடா இவங்க ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்ல ஓடி பிடிச்சு விளையாடுறானுங்களா? மக்களே கொஞ்சம் சவுண்ட் குறை. வெளிய என்னமோ சத்தம் கேட்டுட்டி. மியூட் போட்டேன். அங்க எங்களது வாகனத்துல பாருங்க, உங்கள் வீட்டில் பயன்படாமல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். இடி பழைய சாமான் எடுக்க அந்த தாத்தா வந்திருக்காவுன்னு நினைக்கேன். தேவையான நோட்டெல்லாம் எடுத்து வச்சிருப்பல்ல, எடுத்துட்டு வாட்டி. நானும் கொஞ்சம் பொருள்லாம் வச்சிருக்கேன். இந்த வேண்டாத பிளாஸ்டிக் சாமான்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். வா போட்டுருவோம். சரிம்மா, இந்த எடுத்து வரேன். டிவி எவ்வளவு நேரம் தான் ஓடுது, சூடா இருக்கும், அணைச்சு போட்டுருவோம். சோனி சீக்கிரம் வா மக்களே, பேர போறாவோ. பழைய அலுமினியம் எம்மா எடுத்துட்டேன், நீங்க போய் நிக்க சொல்லுங்க. சரி மக்களே, வரசா வா. பழைய மிக்ஸி, பழைய கிரைண்டர், பழைய டிவி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக் அண்ணன் இல்லைங்க, இந்தா கொண்டுட்டு வரேன். வாங்கம்மா, வாங்க வாங்க, நிக்கிறேன். இரும்பு சாமான் என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க? ஒரு 20 ரூபா போட்டு தரமா? அவ்வளவுதானே? ஆமாம்மா, எங்களுக்கு அவ்வளவுதான் கட்டும். வேற எதுவும் பொருள் இருக்கா? இதை எடை போடுங்க, என் மாவன் நோட்டெல்லாம் எடுத்து வருவா. தாத்தா இந்தாங்க, இதையும் சேர்த்து போட்டுருங்க. எட்டி அவன் என்ன செய்யறா? அவள்கிட்ட சொன்னியா? ஆமாம்மா, அவன் எடுத்துட்டு தான் இருக்கா, வருவா. ஏமா மொத்தம் 120 ரூபாய்க்கு இருக்குமா? எதுவும் சாமான் எடுத்துக்கிறீங்களா இல்ல காசு வாங்கிக்கிறீங்களா? ஏமா நான் கொடுத்த நோட்டுக்கெல்லாம் துட்டி எனக்குதா. ரொம்ப சௌரியம் டி. என்ன நீங்க தானே உழைச்சு வாங்குனீங்க. எம்மா இது என்னோட கோலார் தமிழ் உரை, என்னோட நோட்ஸ் மாதிரி இருக்கு. ஆமா டி, அதே தான் அம்மா எடுத்து கொண்டு போட்டிருக்கா. எம்மா பரிச்சை இன்னும் முடியல, ஏமா அதுக்குள்ளே கொண்டு நீங்க போட்ட? இடி நீ தான் அந்த பாத்திரங்களோட இடத்துல கொண்டு வந்து வச்சிருந்த. சரி வேண்டாம் போல, பரிச்சை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சு நான் கொண்டு வந்து போட்டேன். நானும் அன்னைக்கே எடுத்து வச்சிட்டேன், நீ இன்னுமா தேடிட்டு இருந்த இத? ஏமா இவ்வளவு தேடுறதாவது சும்மா வாங்கிட்டு நடிச்சுட்டு கிடக்கா. தமிழ் பரிச்சைலாம் எப்பமா முடிஞ்சிட்டு, இனிமே அது அவளுக்கு தேவையே படாது. நீ போடுமா. வாயை மூடிச்சிரியா, உன்கிட்ட நான் ஏதாவது பேசினா? இடி பரிச்சை தான் முடிஞ்சிட்டலா, பின்ன இது எதுக்கு? ஏமா பரிச்சை முடிஞ்சிட்டுமா, இது வந்து துட்டு கொடுத்து தான் வெளியில வாங்கணும், ஸ்கூலெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தேவைப்படுற பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்ல. என்கிட்டே 4-5 பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. தமிழ் நோட்ஸு, சயின்ஸ் நோட்ஸு, அப்புறம் இங்கிலீஷ்க்கு எல்லாமே நான் பத்திரமா வச்சிருக்கேன். இதை ஏமா கொண்டு வந்து போட்டேன்? அப்படியே மக்களே, சரி சரி, என் பிள்ளைக்கு என்ன அறிவு, என்ன மூளை. நீ வச்சுக்கோமா பத்திரமா. ஏம்மா நீ நம்பிட்டியோ? எனக்கு இது எதுக்கு வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. என்னடி தெரிஞ்சிச்சு உனக்கு? எனக்கு இது தெரிஞ்சிட்டு. யாம் டீ என்று உரண்டல்க, உனக்கு என்ன தெரிஞ்சது? இவ எதுக்கு தெரியுமாமா வச்சிருக்கா? எங்க பரிச்சு நல்லாவே எழுதலையே, எங்க நம்ம தமிழ்ல பெயில் ஆயிட்டோம்னா படிக்கிறதுக்கு நோட்ஸ் வேணும்ல, இதை தூக்கி நீங்க இறக்கி போட்டோன்னா மறுபடியும் எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அப்ப எங்க இருந்து படிப்பா? அதனாலதான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கா. இப்பமே செருப்பு பிஞ்சிரும். சும்மா தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டு இருக்காதா, அப்புறம் அடிச்சே கொண்டு வேண்டி ஓடிரு. எம்மா பாருமா, நீ இருக்கையிலே எப்படி அடிக்க பாரு. பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன், நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியாடி நீயும்? சோனி நீ உள்ள போ, போய் பரிச்சைக்கு படி ஓடு. மூஞ்ச பாரு, பேத்துருவேன், வழிய விடுடி. இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு ஏமா என்னமா செய்யணும்? துட்டு கொடுத்துருவா, எதுவும் பொருள் பாக்கிங்களா? நேரம் ஆயிட்டு இருக்கு. 120 ரூபா தான் வருதுங்க, அதில் என்னத்தை பார்க்க பொருள்? நீங்க துட்டே கொடுத்துருங்க, ஏதோ காய் ஏதாவது வாங்கி போட்டுக்கலாம். சரிம்மா, காசு கொடுத்துட்றேன். இனிமே சிரட்டை எதுவும் வந்தாலும் எடுத்து வைங்க, நான் வாங்கிக்குவேன். அப்படியா, சிரட்டை எடுத்துக்குவீங்களா? ஐயா இவ்வளவு நாள் நான் தூரெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆட்டும், இனிமே எடுத்து வைக்க. பழைய சில்வர், பழைய செம்பு, பழைய மிக்ஸி வாங்க எங்களது வாகனத்துல அந்த பிள்ளைகிட்ட வம்பிழுக்காம உனக்கு இருக்க முடியாது, அப்படிதானே டி? ஏமா நான் எங்கம்மா வம்பிழுத்தேன்? உண்மைக்குமே அதாம்மா. வாய கழுவுடி. அக்காவா நீனா? எடி புடவை எடுக்க போனா சேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? கலர் என்ன கலரு? நல்லா இருக்குமா. முகூர்த்தத்துக்கு வந்து சிவப்பு கலராம், அப்புறம் ஒரு ரோஸ் கலர்ல ஒரு சேலை எடுத்தாங்க. போட்டோ வச்சிருக்கியாட்டி? காட்டு பாக்கும். ஆமாம்மா, அப்பா பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டேனே, பார்க்கலையா நீ? ஆமா, நான் எங்க இருந்து பாக்க? அப்பா வயலுக்கு போயிடுச்சு. வயலுக்கு போனா என்ன, போனை தான் வீட்டில் போட்டு போயிருக்குமே, நீ பார்க்கல? எட்டி லூசு, எனக்கு என்ன அதுக்கா நேரம்? பாரு இவளை. சரி இரு, என் போன்ல இருந்து காட்டுறேன். அப்புறம் அங்கே பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் வைப்பாங்களாம்ல, வச்சு போட்டு தருவாங்களாம். அந்த சேலை முந்தியில் என்னமோ நேம்லாம் எழுதி தருவாங்களாம், அதுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கு. 2 டேஸில் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ப்ளவுஸு மாப்பிள்ளை ஊர்லேயே தச்சு தந்துடுவேன்னு சொன்னாங்க. அப்பா அப்படியாடி? முந்தியில போட்டோ வரும்னு நினைக்கேன், அப்படிதானே? ஆமாம்மா, அப்படிதான் சொன்னாங்க. அப்ப நல்லா இருக்கும் டி, சேலை பத்திரமா வச்சுக்கோ சரியா? ஆமாம், நான் சேலையே கட்ட மாட்டேன், பத்திரமா தான் வைக்க போகிறேன், நீ சொன்னாலும் சொல்லட்டாலும். சேலை கட்ட மாட்டியா? நாளைக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போறோம். உன் கல்யாணத்துக்கு சீலையெல்லாம் எடுக்கணும்ல, சீலை சுடிதார் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஒரு 10-15 சேலையாவது எடுத்து வச்சு ப்ளவுஸ் தைச்சு தரேன், அங்கே போய் போட்டு கோட்டி. அதான் ஃபோனில் யூடியூப்னு என்னெல்லாமா சொல்கிறாவில், அதில் தான் சேலை கட்டுறதுக்கு அழகாக சொல்லி கொடுக்குதுவோ பிள்ளைகளு.
நல்லா கட்டி பழகிக்கோ. சரிம்மா போம்மா. தாத்தா என்ன நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க, ஆச்சி எங்க காணோம்? அவ உள்ளதான் தூங்கிட்டு இருந்தா. உன் ரூம்ல தான் படுத்திருக்கா மக்களே. நீ வேணா போய் பாரு. சாப்பிட்டியா தாத்தா நீ? ஆமா மலர் தங்கம், சாப்பிட்டேன். நீ சாப்பிடுமா. பொண்ணம்மா பிள்ளைக்கு சோறு போட்டு கூடு. வந்து அவ எவ்வளவு நேரம் ஆகுது? எம்மா நான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் ஃபுல் கட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு சோறெல்லாம் வேண்டாம். நான் சாப்பிட்டுட்டேன் தாத்தா. தாத்தா உனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கலையா? அப்படியே அப்பா கூட வயலுக்கு அங்கே இங்கே போயிட்டு வரலாம்ல, போய் பார்த்துட்டு வரலாம்ல நம்ம வயலெல்லாம். நானும் போகணும் தான் பாக்கேன். உங்க ஆச்சி விட மாட்டுக்கா. எங்க கீழே விழுந்து எந்திரிச்சு வந்துருவேணும்னு பயப்படுறாமா. ஆச்சிக்கிட்ட பேசி பாரு. தாத்தாவை அனுப்பி விட சொல்லுமா. அந்த பியூட்டி விட மாட்டேங்குது, நீ உட்காந்துருக்கியோ வீட்டுக்குள்ளேயே. சரி நான் சொல்கிறேன். ஆட்டும். ஏட்டி மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் நல்லா பேசுனாங்களா உன்கிட்ட? எதுவும் சொன்னாவளா உங்க அக்கா மாமியார்லாம் எப்படிமா பேசுறாவோ? ஏம்மா அதெல்லாம் நல்லாதாம்மா பேசுகிறாவோ. இப்போ என்ன தெரியும், எல்லாம் கல்யாணம் ஆகி போனால் தான் தெரியும். மாமியார் அப்படிங்கிற உங்கள் கெத்தெல்லாம் காட்டுவாவுல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லாட்டி நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீ அங்கே போய் நல்ல பிள்ளையா நடந்துக்கோ, அவங்களுக்கு மரியாதையா இரு. மரியாதை கொடுத்து பேசு, உன்னை நல்லா வச்சுக்குவாவும். அவங்க போனதுக்கப்புறம் பாருமா நான் எப்படி இருக்கேன்னு. பார்க்கேன் டீ பார்க்கேன். சரி சேலை ஃபோட்டோ காட்டுட்டி, நான் பார்க்கணும் ஆசையாக இருக்கு. ஏம்மா இந்தா நீ பார்த்துட்டு இரு, நான் ஆச்சி என்ன செய்யுதுன்னு பார்க்கேன். டி எனக்கு எப்படி தெரியும்? நீ வச்சு தந்துட்டு போ, நான் பார்க்கேன். ஆமாம் வச்சு தரதுக்கு இது என்ன படமா இல்லை வீடியோவா? ஃபோட்டோ தானேம்மா பார்க்க போகிற? தெரியாத மக்களே எடுத்துதா. இரி. இந்தாம்மா தள்ளி பாரு வரும். எடி சேலை நல்லா இருக்கே, விலை எவ்வளவு? ஏம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 சேலை நல்லா இருக்குடி. ஆமாம்மா ஒரு கவுன் எடுத்துருக்கு பாரு, சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போடுறதுக்கு. மலரு நீ இதை போட்டால் எப்படி தெரியுமா இருப்ப? இந்த டிவில எல்லாம் வருவாங்களா, ஏதோ ஒரு பேரு பார்பியா? ஆமாம்மா பார்பி டால். ஆமாட்டி, அந்த பார்பி பொம்மை மாதிரி தான் இருப்ப. அழகா இருக்குடி. இதெல்லாம் பார்க்கவும் என்னைக்குதான் உனக்கு கல்யாணம் வரப்போகுதுன்னு இருக்குடி. இதெல்லாம் போட்டு பார்க்கல என் பிள்ளை எப்படி இருப்பா? ஆமாம் கனவு கண்டுக்கிட்டே இரி. இன்னும் 4 நாள் தானே இருக்கு, பார்த்துக்கலாம். பொண்ணம்மா கூடி பாக்கும். சரி அம்மா நீ தாத்தாக்கு காட்டு, நான் ஆச்சி என்ன செய்யுது பார்த்துட்டு வரேன். இவ்வளோ நேரம் தூங்காத. இந்த மலர் வந்ததுக்கப்புறம் தூங்க விடுவேனா? ஏன் மலர் அவ தூங்கட்டும் விடு. எந்திரிச்சு வந்தானா நையின்னு யாரையாவது என்னைய சொல்லுவா. நான் இருக்கும்போது உன்னை ஏதாவது சொல்லணும்னா தாத்தா நான் பார்த்துக்கிறேன். இடி ஆச்சி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். பாவம் வயசான காலத்துல மாத்திரையை போட்டு படுத்துட்டு போவோம். ஏன்டி போய் தொல்லை பண்ற? ஏமா போமா, எனக்கு போர் அடிக்குது. இவன் எங்க கேட்க போற? சின்ன பொண்ணுனா ஒரு செந்து ஊற பூனா, சிங்கமலுனா புது தேன் கிண்ணோனா, அம்மம்மா கிளவிக்கு ஆட்டத்தை பாத்தியா? வெள்ளை கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா, கண்ணு குட்டினா நல்ல கார்காலம்னா, ஒரு பொந்தேரில் உல்லாச ஊர் போகலாம், நீ என்னோட சல்லப தேராரலாம், அடியமாடி அம்புட்டும் நீ காணலாம், இது பூச்சோடும் பொன் மாலைதான் என் செல்ல குட்டி, ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏன் மாமா? மலரு மலரு தங்கம், நீ எப்பமா வந்த? அலமயக்கி புட்டு அழக ஒளிச்சி வைக்கலாமா ஏன் மாமா? அடிய நிறுத்திட்டி, ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு மேனஸ் இல்லையாட்டி? மேனஸும் கிடையாது கீனஸும் கிடையாது. ஆமா என்ன ஆட்டம்? ஓ இதுதான் சொல்லுவாங்களா புள்ள இல்லாத வீட்டுல கிளவி துள்ளி குதிக்குதுன்னு? அது கிளவி இல்ல, கிளவை. ஓ மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறீங்களோ? அடைச்சி நிறுத்து. ஆமா என்னாச்சு இதெல்லாம்? இது என்னது? நீ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தல்லட்டி, அது இன்னைக்கு தான் பார்சல் வந்துச்சு. பிரிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி போட்டு பாப்பமேன்னு பார்த்தேன். இது ஒரு குத்தமா? குத்தமே இல்லாச்சி, சூப்பரா இருக்க தெரியுமா அந்த ட்ரெஸ்ல? அழகா இருக்கு, நீயே போட்டுக்கோ. ஒன்றும் வேணாம் போ, நீயே வச்சுக்கோ உன் துணியை. நீ ஆசைப்பட்டு எடுத்திருப்ப. ஓ அப்ப நாங்கெல்லாம் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க. நீங்க யாரோ நான் யாரோ இனிமே. சரி பரவாயில்ல, நான் போறேன். ஆச்சின்னு ஒரு உரிமையில கேட்டா நீ ரொம்ப ஓவரா பண்ற. அடியே நில்லும் டீ, உடனே பெருசா போவா வீஞ்சிக்கிட்டு. என்னாச்சியோ சொல்லு. நீதான் நான் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் வாங்க மாட்டியே. ஏட்டி இதெல்லாம் என்னால் போட்டுட்டு இருக்க முடியாது. உன் துணியை நீயே வச்சுக்கோ. கிட்ட வாட்டி கொஞ்சம். உன் துணியை போட்டு ஆடிட்டு இருந்தேனே, உங்க தாத்தாட்ட போய் சொல்லிடாத டீ. சிரிச்சு புடுவாரு, என்னை ரொம்ப போட்டு கிண்டல் பண்ணிட்டு கிடப்பாரு. சொல்லிடாத. ஓ இதான விஷயம். அப்ப கண்டிப்பா போய் தாத்தாட்ட சொல்றேன். இரி. யாம் டீ இப்படி இருக்க, என்னைய சோதிக்காத.
வயசான காலத்துல இருக்க விட மாட்டேக்காமா. ஏன் ஆச்சு இப்படி கோவப்படுற? நான் சொல்ல மாட்டேன், சும்மா உன்ட்ட விளையாண்டேன். சிரி சிரிங்க. புஜுக் புஜுக் புஜுக். பியூட்டி பியூட்டி சிரிங்க பியூட்டி. திரிஷா மேடம் சிரிங்க. சும்மா இருடி. அம்மா சேலை எடுக்க போனியே, நல்லா இருக்காட்டி சீல போட்டோ வச்சிருந்தா என்கிட்ட காட்டு. அம்மா வாங்கிட்டு கேட்டவா, போட்டோலாம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன், வா போய் பார்ப்போம். ஆட்டும் டீ ஆட்டும், வா பாப்போம். சோனி என்னம்மா செய்யற? புக்கு கையிலேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. எங்க தமிழ் பரீட்சையில ஃபெயில் ஆயிருவோமோ? ஏற்கனவே பொழப்பு சிரிப்பா சிரிக்குதே அப்படின்னு பயந்துட்டு இருக்கியோமா? செருப்பு பிஞ்சிரும், தூர போட்டி. ஓட்ட ஓட்ட சொல் ஈயம் பித்தாளிக்கு பேர் சம்பளம். படிக்க சொன்னா சோனி மூஞ்சி தொங்கி போயிரும். தகிட 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 தகிடதா தகிட 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 தகிடதா. ஓட்ட ஓடிச்சல் ஓட்ட ஓடிச்சல் ஈயம் பித்தாளிக்கு பேர் சம்பளம். படிக்க சொன்னா சோனி மூஞ்சி தொங்கி போயிரும். எம்மா 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 என்னம்டி படுத்து இருக்கேன், எதுக்கு அலறிட்டு கிடக்க? எம்மா அபி படிக்க விட மாட்டேக்கா, நான் படிச்சிட்டு இருக்கேன், வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா பாரு. அபி வந்தேன்னு வையே, வாரியில எடுத்து சாத்தி விடுவேன் சாத்தி. ஒழுங்கா ஓடிடு, அவளை படிக்க விடு. ஏ அம்மா, இடி தமிழ் புக்கு வச்சுட்டு சும்மா அப்படியே உத்து உத்து பாத்துட்டு இருக்க. தமிழ் படிச்சு தான் முடிஞ்சிட்டடி, என்ன போய் புழுறா? நான் என்னமோ வச்சு பாத்துட்டு இருப்பேன், உனக்கு என்னடி? தூர போட்டி வந்துட்டா பெரிய விளையாட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மோட்டிவேஷன்: ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றும் என்றால் அதை உடனே செய்யுங்கள். நன்றி.